பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அரசு இன்னும் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் இங்கே வர வேண்டும். அவர் வந்தால்தான் வேலைகள் வேகமாக நடக்கும். எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும், எத்தனை அதிகாரிகள் இருந்தாலும் அது போதுமானது கிடையாது. இன்று 6வது நாள், 6 நாட்கள் ஆகியும் இன்னும் மக்களுக்கு உணவு கிடையாது, குழந்தைகளுக்கு பால் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இன்று நான் நெல்லை நகரத்திற்கு வந்திருக்கின்றேன். நெல்லை நகரமே இந்த நிலை என்றால் கிராமங்களில் எந்த நிலையில் இருக்கும்? அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு அறிவித்த ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் நிவாரணம் நிச்சயமாக போதுமானது கிடையாது. முதல் கட்டமாக உடனடியாக 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய், 5,000, மொத்தம் 25,000 ரூபாய் குறைந்தது கொடுக்க வேண்டும். பல ஆயிரக்கணக்கான வீடுகள் அடித்து சென்று விட்டது. கால்நடைகளுடைய எண்ணிக்கையே இன்னும் தெரியல, எவ்வளோ இழப்புன்னு இன்னும் இது வரைக்கும் கணக்கு கண்டுபிடிக்கல. இதற்கு இந்த பெரும் வெள்ளத்திற்கு முக்கிய காரணம் பெரும் மழை ஒரு பக்கம். அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா, தாமிரபரணியில் திடீரென்று, அதாவது 30 அடி 30,000 கன அடி வினாடிக்குன்னு திறந்து விட்டாங்க. அதன் பிறகு 50,000 கன அடின்னு, அப்புறம் 1,00,000 கன அடின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு மேலே திறந்திருக்கின்றார்கள். தாமிரபரணி ஆறு பார்த்திங்கன்னா சாதாரணமாக 30,000 கன அடி தான் கொள்ளும். அதை விட 3 மடங்கு அதிக தண்ணீர் வந்து பல இடங்களில் தாமிரபரணியில் ஆக்கிரமிப்பினால் குறுகிய ஓட்டம். இதனால் நகரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. நகரத்தில் மட்டுமல்ல, கரையோரம் இருக்கின்ற கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை, நெல் எல்லாம் அழிந்து விட்டனர். மிகப்பெரிய ஒரு சேதம் இது. தமிழ்நாடு வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சேதமாக இதை கருத வேண்டும். அதே வேளையில் இந்த வார்த்தைகள் நாம் அடிக்கடி கேட்க இருக்கின்றோம். வரலாறு காணாத வெள்ளம், இந்த வார்த்தை வரும் காலத்தில் அடிக்கடி நம்ம கேட்க போகிறோம். இதைத்தான் 10-20 ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருகின்றோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இதன் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி பெரும் புயல்கள், பெரும் வெள்ளம், பெரும் மழைகள் வரும், கடுமையான வறட்சி வரும், அடுத்தது புதிய நோய்கள் வரும். இதெல்லாம் சொல்லிட்டு வரும், உணவு தட்டுப்பாடெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு வருது. அதில் அதனால் இன்னும் அரசு நடவடிக்கை எடுத்தது போன்று எங்களுக்கு தோணலை. அதிக பாதிப்பு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலியை விட அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம். அங்கே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில், அதாவது மழை கணக்கெடுக்கின்ற வரலாற்றில் அதிகமான மழை ஒரே நாளில் ஒரு இடத்துல பெஞ்சது 2019 அக்டோபர் மாதம் அவிலாஞ்சின்னு ஒரு ஊரில், ஊட்டி பக்கத்தில் அவிலாஞ்சியில் 911 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது ஒரு நாளில். அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே காயல்பட்டினத்தில் இந்த பெரும் மழையில் 950 மில்லிமீட்டர் ஒரே நாளில் மழை பெஞ்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆண்டு சராசரி மழை பார்த்திங்கன்னா 950 மில்லிமீட்டர், 95 சென்டிமீட்டர் ஒரு ஆண்டிற்கு மழை. அந்த காயல்பட்டினத்தில் ஓராண்டு மழை அங்கே ஒரு நாளில் பெஞ்சிருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் கிட்டத்தட்ட 630 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, மழை பெய்திருக்கிறது சுற்றி அந்த பகுதிகளெல்லாம். அதனால் இத்தனைக்கும் இது புயல் காலம் கிடையாது, இது பருவ காலம்தான். வடகிழக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பக்கத்தில் தண்ணி அவ்வளோவா வராது. இங்கே தென்மேற்கு தான், வடகிழக்கு அந்த சென்னை அந்த பக்கத்தில் சார்ந்தது தான் வரும் மழை.
நாளும் இப்போ பருவம் மாறிட்டு வர்றதுனால இது போன்ற சீற்றங்கள் அடிக்கடி வரப்போகுது. இதுதான் பல முறை எச்சரிக்கை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனாலும் வரத்துக்கு முன்பு அரசு நடவடிக்கை எடுக்காது, வந்ததுக்கு பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இப்போது நான் இந்த என்ன பகுதி இது ராஜகோபாலபுரம் நெல்லை நகரத்து புறநகரம், நெல்லை புறநகர் பகுதியில் ராஜகோபாலபுரம் பகுதி இது தண்ணி வந்த உடனே கிட்டத்தட்ட மழை பெஞ்சு இங்கே தாமிரபரணி தண்ணி வரல, மழை தண்ணி தான். இங்கே தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 அடி தண்ணிக்கு வந்துடுச்சு. என்னென்னா இங்கே தண்ணி வெளியேற்றுவதற்கு வழி இல்லை. ஒரு சின்ன 2 அடி வாய்க்கால் தான் இருக்கிறது. அது போதுமானது கிடையாது. இதுதான் மிட்டிகேஷன் சொல்லுறது. ஏன்னா அடிக்கடி இந்த மழை வரப்போகுது. இது போன்ற ஆங்காங்கே ஆய்வுகள் நடத்தி இந்த தண்ணி எப்படி அப்புறப்படுத்தலாம், வெளியேற்றலாம், வாய்க்கால்கள் கட்டி டைவர்ஷனரி கெனால்ஸ்லாம் இருக்குதா இல்லை. இது சுற்றி நெல்லைக்கு ஒரு டைவர்ஷனரி கெனால், இது தாமிரபரணியில் எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதை டைவர்ட் பண்ணி இதெல்லாம் திட்டமிட வேண்டும். சென்னையில் நான் சமீபத்தில் மழை வந்தது, புயல் அடிச்சுனால் மழை வந்திருக்கு. அங்கே அவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தது. சென்னைக்கு இன்னும் திட்டமிட்டாங்களான்னா இல்லை, இடுவாங்களான்னா தெரியல. அதுக்காக தான் நான் சொன்னேன், நேற்று சென்னை, இன்று நெல்லை, நாளை கேள்விக்குறி. எந்த ஊருக்குன்னா வரலாம், அது நாளைக்கு சேலத்துக்கு வரலாம், கோவைக்கு வரலாம், எந்த ஊருக்குலாம் வரலாம், திருச்சிக்கு வரலாம், எந்த ஊருக்குன்னா வரலாம். அதில் அதனால் தயார் நிலையில் இருக்கணும். இனி வரும் காலமும் இப்படி தான் இருக்க போகுது. உலக ஐநா சபை நிபுணர்களாக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இருக்க போகுது. அதனால் அது அரசு செய்ய வேண்டியது ஒன்று. அடுத்தது பொதுமக்களும் என்னென்னா இனி இப்படி தான் இருக்கும்னு ஒரு மனநிலையை வந்துடணும் நம்மளும். அதனால் அதுக்கேற்ப அடாப்டேஷன் சொல்லுறது. அதில் நம்ம மனநிலையை மாற்றிக்கணும். ரைட், இப்படி மழை வருமா, அதுக்கு முன்பு என்ன பண்ணணும், வரத்துக்கு முன்பு என்ன பண்ணணும், தயார் நிலையில் ஏதாவது வீட்டில் எல்லா பொருள்லாம் வச்சுக்கணும், வந்த பிறகு என்ன செய்யணும், இதெல்லாம் தயார். ஏன்னா பாவமாக இருக்குது மக்கள். 5 நாள் ஆகியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பால் இல்லை, குடிக்கிற தண்ணி கிடையாது. சுற்றி தண்ணி இருக்குது, குடிக்கிற தண்ணி கிடையாது. இது எப்படி தான், எவ்வளோ காலமாக தான் இப்படி இந்த நிலையில் வச்சுட்டு இருப்பீங்க மக்களை? திட்டமிடுங்க, இதில் முதலீடு செய்யுங்க. இப்போ விளாமல் உங்களுக்கு இலவசம் கொடுத்து, இந்த இலவசம் அந்த இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்க. இதுதான் முக்கியமான தேவைகள். காலநிலை மாற்றம் உலகத்திலே முதன்மை பிரச்சனை இதுதான். இது நான் எவ்வளோ காலமாக கத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க. இன்னொன்று, சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும். அது தேவையில்லை, வேஸ்ட். அது இந்த வேலையை ஒரு 5வது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான். என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும், சில மாவட்டங்களில் கொஞ்சம் கனமான மழை பெய்யும், ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வச்சுருக்கீங்க? உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.